சந்தோஷத்தை அப்படியே நம்ம கண்களை மூடி நமக்காக அடிக்கப்பட்ட ஏசப்பாவுக்கு அப்படியே நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் படக்கூடிய வேதனைகளை, நாங்கள் படக்கூடிய பாடுகளை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சாபங்கள் நீங்கும்படிக்கு நீர் எங்களுக்காக சிலுவையில் முடிவுண்டு ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சுகமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்காக நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஐஸ்வர்யவனாய் இருக்கும்படிக்கு எங்களுக்காக சிலுவையில் தரித்திரரானீர் ஆண்டவரே. எங்கள் தரித்திரங்களை நீர் எடுத்து போட்டீரே ஆண்டவரே. எங்களை ஐஸ்வர்யனா நீ மாற்றி விட்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கிடந்த எனக்கு ஆண்டவரே அப்பா அப்படியே ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயம் என்ற இருளுக்குள்ளாக ஆண்டவரே, வியாதி என்ற இருளுக்குள்ளாக ஆண்டவரே, வியாதி என்ற இருளுக்குள்ளாக ஆண்டவரே மூழ்கி கிடந்த எங்களை ஆண்டவரே ஒரு வெளிச்சத்துக்குள் கர்த்தர் கொண்டு வந்தீரே, ஒரு விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. நேரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நேரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார், வியாதியின் பிடியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார், கடன் என்ற கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட எல்லாம் அன்பருக்கு தேவனை மகிமைப்படுத்துவோம். நான்
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்துரு, வியாதிலிருந்து என்னை தூக்கி எடுத்துரு ஆண்டவரே, தரித்திரத்தை தூக்கி எடுத்துரு. ஓ பாபா லஷாபாலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்? எத்தனை பேர் நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு கூட ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஓஹோ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஆமென், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓகே ஓகே, அந்த பக்கம் மட்டும் தான் இயேசப்பா ஜீவன் கொடுத்துருக்காரு, இந்த பக்கம் ஜீவன் கொடுக்கலையா? அப்படியே நிற்கிறீங்களே. ஹல்லேலூயா. நல்லா ஒரு சந்தோஷத்தோடு கூட நல்லா அசைஞ்சு கரங்களை அசைத்து அல்லேலூயான்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு தெரியுங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? கட்டிட்டு புளிய அறியாமல் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கீங்க, புளியம் தெரியாமல் இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. அந்த உலக காரியத்தின் சந்தோஷத்தோட தான் மேலான சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தான் செத்துருக்கணும், அவர் நமக்காக மரித்திருக்கிறார். நமக்கு நித்திய காலமாக அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து நல்லா சேர்க்க இடம் நல்ல ஃப்ரீயா தானே இருக்கு. நல்ல சந்தோஷத்தோடு கூட பாடுமா. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஓஹோ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் தந்தாரே எனக்கு, சொல்லுமா, சமாதானம் தந்தாரே, சமாதானம் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரே எனக்கு, புது வாழ்வு தந்தாரே, ஓஹோ புது வாழ்வு தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரங்களை சேர்த்து ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பை தந்தாரே எனக்கு, ரட்சிப்பை தந்தாரே, சொல்லுமா, ரட்சிப்பை தந்தாரே எனக்கு, ரட்சிப்பை தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கிருபைகள் தந்தாரே எனக்கு, கிருபைகள் தந்தாரே, ஓஹோ கிருபைகள் தந்தாரே.
எனக்கு கிருபைகள் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு நமக்கு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு நமக்கு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஜோரா கரங்களை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்வரிப்போம். ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எஸ் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாபா பலவ சபரி பலவ கரங்களை தட்டி நன்றி சொல்லுவா. ஓரி கபலவ சபரி பலவ பலவ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த விடுதலைக்காக. ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, பக்க நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே. வீரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை சேர்த்து
ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. பாவங்கள் போக்கினீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரட்சிப்பை தந்தீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி இயேசுவே. முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி. வாயில திறந்து நன்றி சொல்லுவோமா? ஐயா நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஏசப்பா பார்த்து, அவருடைய காயங்களை பார்த்து, அவருடைய முள்முடியை பார்த்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் போக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. ரட்சிப்பை தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே, உமக்கு நன்றி நன்றி ஐயா. காயங்கள் ஆற்றினீரே, உமக்கு நன்றி நன்றி ஐயா. சொல்லுமா? கண்ணீர்
கண்களை மூடி வாயில திறந்து ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, நன்றி ஆமென், நன்றி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி சொல்லுவோமா? இம்மட்டுமாய் நம்மளை கரத்தை பிடித்து நடத்தி வந்தாரு. இம்மட்டுமாய் நமக்காக காயப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோமா? நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, வாயில திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பேசுங்க, வாயில திறந்து பேசுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காக செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் தரித்திரங்களை மாற்றி இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் சாபங்களை நீக்கி இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. கட்டப்பட்டிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் படக்கூடிய வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டிரு அப்பா ஆண்டவரே. எனக்காக ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. பிள்ளையான பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க மகிமையடை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை யாரு சொன்னது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒரு வெற்றி முழக்கமிட்ட வார்த்தை தான். இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி. வாசிங்க வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 1:18. மரித்தேன் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, ஒரு ஜெயத்தை கூட எடுத்து கொண்டு வந்தார். என்ன ஜெயம்? மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய். திறவுகோல் என்றால் அதிகாரம், ஆளுகை. அதிகாரம், ஆளுகை. அந்த ஆளுகையை உடையவராயிருக்கிறேன். பாதாளத்தின் மீது எனக்கு இப்பொழுது ஆளுகை கிடைத்திருக்கிறது. மரணத்தின் மீது நான் ஆளுகை உள்ளவனாயிருக்கிறேன், அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இந்த ஈஸ்டர் பண்டிகை எதற்காக? சில பேர் பலூனெல்லாம் கட்டி வச்சு இப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாட, சில பேர் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துருக்கிறீங்க. ஆமென். ஏன் இப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம்? சந்தோஷோடு எப்போ இல்லாத அளவுக்கு சகோதரர் பால்ராஜ் இன்னைக்கு ரொம்ப எனர்ஜியா மகிழ்ச்சியா கொண்டாடி கொண்டு ஆராதித்தார். அல்லேலூயா, ஆமென். அவரை போல எனர்ஜியா ஆராய்ச்சா ஹார்ட் அட்டாக்கே வராது.
ஆமென், ஆமென். நல்ல கைத்தட்டி நல்லா இது பண்ண எந்த நோயும் வராது. ஆமென். தேவ சமூகத்தில் கொண்டாடுகிறவர்களுக்கு வாழ்க்கையில திண்டாட்டம் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். ஆமென். பார்த்தீங்களா, இந்த ஈஸ்டர் என்பது ஒரு வெற்றி கொண்டாட்டம். ஈஸ்டர் என்பது சோகத்தோடு கொண்டாடுகிறதல்ல. அவர் ஏன் அப்படி எனர்ஜியா இருந்தார்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ரகசியம் தெரிஞ்சிரு. இன்றைக்கு சாதாரண நாளில் இது வெற்றி கொண்டாட்டத்தின் நாள். எதன் மீதெல்லாம் நம்ம ஆண்டவர் வெற்றி பெற்றார்? மரணத்தின் மீது, பாதாளத்தின் மீது, பிசாசின் மீது, சாபத்தின் மீது, பாவத்தின் மீது, வியாதியின் மீது, தரித்திரத்தின் மீது, சாபத்தின் மீது வெற்றி கொண்டார். அப்ப நம்ம கொண்டாடணுமா இல்லையா? அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. ஆமென். அவர் நமக்காக தான் வெற்றி பெற்றார். ஒரு யுத்தத்தில் கேப்டன் முன்னாடி போய் சண்டை போட்டு வெற்றி பெற்றார்னா அந்த வெற்றி யாருக்கு? நமக்கு தான். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆமென். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆமென். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எஸ் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55லிருந்து 57 வரைக்கும், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலங்காலம் எல்லாம் ஜனங்கள் மரண பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. பாவத்தினால் என்ன வந்துருச்சு? மரணம். மரணத்துக்கு அடுத்தது எங்க? பாதாளம். அல்லேலூயா. இதனுடைய எல்லா பலனும் எங்க இருக்குதுன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. அது மீறினத்தினாலதான் இதெல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பாவம், மரணம், பாதாளம். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யன் சொல்லுகிறான், நான் கொடிய வேதனைப்படுகிறேன். லாசருடைய விரலை தண்ணீரில் நினைத்து ஒரு சொட்டு தண்ணீரை நாவை குளிர். பாதாளம் என்று சாதாரண விஷயம் இல்லை. ஏன் ஜனங்கள் மரணத்தை குறித்து கலங்கினார்கள் என்றால் பாதாளம் அவ்வளவு வேதனையான இடம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுந்து பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் நியாயப்பிரமாணத்தின் மீது ஜெயம் கொடுத்தார். இனி நமக்கு நியாயப்பிரமாண கட்டளைகள் இல்லை. நியாயப்பிரமாணத்தை வருகிற சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நமக்கு புதிய பிரமாணத்தை, லேசான பிரமாணத்தை, லகுவான பிரமாணத்தை கொடுத்தார். ஆமென். என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். நீ மன்னிச்சனா உனக்கு மன்னிக்கப்படும். சொல்லுங்க, லேசான பிரமாணம். நீ மன்னிச்சனா உனக்கு மன்னிக்கப்படும். இது லேசான காரியமா இல்லையா? மற்றவங்களை மன்னிச்சு நீ பரலோகம் போயிடலாம். மன்னிக்கலன்னா பாவம், மரணம், பாதாளம். மன்னிச்சன உனக்கு மன்னிப்பு. பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. ஆஹா, பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள்
குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே. அப்பா. நியாயப்பிரமாணம் கஷ்டமானதா, கிருபையின் பிரமாணம் கஷ்டமானதா? நியாயப்பிரமாணம் கஷ்டமான. அந்த பாரமான பிரமாணத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு லகுவான பிரமாணத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டுங்க. ஆமென். இது ஒரு நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். ஆமென். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்து மட்டுமல்ல, கை கொள்ள முடியாத பெரிய பாரமாயிருந்த நியாயப்பிரமாணத்திலிருந்தும் விடுதலை பெற்ற நாள். ஆமென். எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒருவன் கூட நீதிமானாக முடியல. ஒரு பெரிய பாரம், ஆமென், ஒருவர் தூக்க முடியாத பாரத்தை இயேசு சுமந்து தீர்த்து நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இயேசுவின் மரணம் அநேகருக்கு புரியாத புதிரா இருக்கிறது. ஏன் ஏன் அநேகருக்கு இயேசு அப்படி சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறத ஒரு சின்ன துணி இடுப்பில் கட்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு நிர்வாணமாக இருக்கிறதை போல இருக்கிறார். கையிலே ஆணி, காலில் ஆணி, தலையில் முள்முடி, சில கத்தோலிக்க திருச்சபைகளெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தா கடவுள்ன்றாங்க, இவ்வளோ கொடுமையாக அடிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாரு, இவர் கடவுள்ன்றாங்க, ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு அநேகருக்கு இயேசுனுடைய மரணத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி. ஆமென். கடவுள்னா இப்படியா இருப்பார்? எப்படி இருப்பார்? மற்றவங்களை அடிக்கிறவராக இருக்கிறது தான் கடவுள். அதுதான் மனுஷன் ஏற்றுக்குவான். அல்ல, இவர் அடி வாங்கினவராய் காணப்படுகிறார். ஆமென். உலகத்தில் கடவுள்னு சொல்றதான் பாருங்க, ஒரு கையில் ஈட்டி, ஒரு கையில் என்ன இருக்கும், வெட்டருவா, சைக்கிள் செயினோடு நிற்கும். நான் 4 கையில் 4 அல்லையா, அது பார்த்தாலே எல்லாம் நடுங்குவானுங்க. நம்ம ஆண்டவரை பார்த்தா பரிதாபமா சிலுவையில் தொங்குறார். ஆமென். ஏன் இப்படிப்பட்ட மரணம் இயேசுக்கு ஏற்பட்டது? இப்படிப்பட்ட மரணத்தை அவர் ஏன் ஏற்றுக்கொண்ட? வேதம் சொல்லுகிறது, ஆதியில தேவனோடு இருந்தார், தேவனாய் இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாகப்படும். சூரியனை படைத்த தேவன், சந்திரனை படைத்த தேவன், சமுத்திரத்தின் ஆழத்தை இன்னும் யாரும் அறியல, சமுத்திரத்தை படைத்த தேவன், சமுத்திரத்தின் ஜீவராட்சிகளை படைத்த தேவன், பறவைகளையும் மிருகங்களையும் படைத்த தேவன், காற்றை கடலையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் ஏன் இவ்வளோ பெரிய கடவுள் சாதாரண மனிதனால அடிக்கப்பட்டு தொங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லுது பாருங்க. புரியாத புதிர்ல முதல் புதிர் என்னன்னா, தனக்கு மரணம் நேரிட போகிறது என்று அறிந்து தானாக போய் ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்கள் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் எதிர்கொண்டு போய், தனக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. யூதாஸ் பரிசேயர் கூட்டத்தை பந்தயத்தோடும் இந்த எல்லா ஆயுதங்களோடு வராங்க. தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து
எதிர்கொண்டு போய் அவர்கள் நோக்கி, யாரை தேடுகிறீர்கள்? அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனான இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்று சொல்றாரு. உடனே அவரை கைது பண்றார். தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் என்ன வந்து நேரிட போகுது? கைது பண்ண போகிறார்கள், சிலுவையில் அறைய போகிறார்கள், தனக்கு மரணம் நேரிட, எல்லாவற்றையும் அறிந்து. ஒரு நார்மலான மனிதர்கள் என்ன செய்ய, தனக்கு ஒரு ஆபத்தை தப்பிச்சு ஓடுவாங்களா? ஆபத்தில் தானா போய் தலையை கொடுப்பாங்களா? தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படியே சிக்கி கொண்டாலே நான் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் தான் சொல்றாரு. இது ஒரு பெரிய ஒரு புதிராக தன் கூட இருந்த சீசர்களுக்கும் அவரோடு கூட கைது பண்ண வந்தவனுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். என்னடா இந்த ஆளு வித்தியாசமா இருக்கிறான். கைது பண்ண வந்தவனே யோசிச்சிருப்பான், என்னடா இது எல்லாம் தப்பிச்சு ஓடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் தான் வந்து நிற்கிறாரு, இது என்னடா வித்தியாசமா இருக்கு அந்த மனுஷன். ஆமென். கூட இருந்த சீசர்களுக்கு என்னவா இருக்கும்? நான் இல்லை, நாங்கள்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணாம இவரா போய் மாற்றாரு. நம்ம ஆண்டவர் ஞானமா பயங்கரமா பிரசங்கம் பண்ணார், இந்த விஷயத்தில் இவ்வளவு வீக்கா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இன்னொரு புதிர் என்னன்னா, இயேசுவின் மரணத்தில் புரியாத புதிர் என்னன்னா, மத்தேயு 27:12-13-14 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறு உத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். நிறைய பொய் குற்றங்களை சாட்டுறாங்க. யாரு மேல? பிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க பொறாமையினாலதான் என்ன பண்றாங்க, இத்தனை பொய் குற்றங்களை சாட்டுறாங்க. இவர் ஏதாவது கொஞ்சம் அப்படி ஏதாவது பேசினாரன்னா நாம இவரை காப்பாற்றி விட்டுல. கரங்களை தட்டுங்க. வேதம் சொல்லுது, இவரை காப்பாற்றி விடுறதுக்கு அநேக முயற்சிகள் எடுத்தானா. யாரு? பிலாத்து. ஆனா இவர் ஏதாவது வாயை திறந்து தனது சார்பாக தனது நியாயத்தை பேசுவார்னு பார்த்தா ஒரு வார்த்தையும் பேசல. இது பிலாத்துக்கு எப்படி இருந்தது? கோர்ட்டில் என்னைக்காவது குற்றவாளிய இந்த குற்றங்கள்லாம் செஞ்சார்னா ஏதாவது குற்றவாளி பேசாமல் இருந்திருக்கிறானா? சார் நான் இல்லை சார், சத்தியமா நான் இல்லை சார், நான் பண்ணலை சார், அது அவன் எஸ்கேப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் நீதிபதியே எடுத்து கொடுக்குறாரு. எப்பா நீ செஞ்சா ஏதாவது சொல்லுப்பா, நான் பேசாமல் இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பிலாத்துவே சொல்றாரு, இத்தனை குற்றங்களை சாட்டுறாங்க, நீ மௌனமா இருக்கிற ஏன்பா அப்படின்னு. ஒரு வார்த்தையும் திறக்கலை. இது தானா மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மாதிரி தானே இருக்கு. இது எல்லாருக்கும் அந்த இதுவரைக்கும் நடந்த விசாரணையில எந்த குற்றவாளி இப்படி அமைதியா இருந்தது இல்லை. அப்ப அந்த 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 நியாயஸ்தானத்தில் இருந்தவங்க, நியாய தீர்ப்பு சொல்ல உட்கார்ந்து இருந்த பிலாத்து, அந்த விசாரணையில் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்தது, ஒரு புதுசாக இருந்தது. அடுத்ததாக இன்னொரு புரியாத புதிர் என்னன்னா, லூக்கா 23:39 தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ஏன் அவர் தப்பித்துக் கொள்ளவில்லை? அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, அந்த ரோட்ல போற வர்றவங்களெல்லாம், நான் தான் தேவனுடைய குமாரன் சொன்னீரே, என்னை விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் தரேன்னு சொன்னீரே, பாவ மன்னிப்பு தரேன்னு சொன்னீங்களே, நீ தேவனுடைய குமாரனானால்
இறங்கி வா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இது நியாயமான கேள்வி தானே? பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை நீ காப்பாத்திக்கப்பா. அதுதான் உலக நீதி. ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாக்க, இப்போ ஒரு சந்தேக கேஸில் நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு 11 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு போலீஸ் பிடிச்சிட்டான். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, உங்கள் மச்சான் மாமன் ஏதோ ஒரு போலீஸாக இருக்கிறான், இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறான், இல்லை ஒரு கவுன்சிலராக இருக்கான், என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி, மாமா என்ன இந்த போலீஸுக்காரன் பிடிச்சிட்டான், பேசுங்க, கொடுப்பீங்களா இல்லையா? ஏன்? ஏய் அவன் நம்மாலையா விடியா அப்படின்னு சொன்னாக்க நம்மளை விட்டுருவாங்கன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் தேவனுடைய குமாரனானால் உன்னுடைய வல்லமையாவது பயன்படுத்தி, இல்லை உன்னுடைய தேவனுடைய வல்லமையாய் பயன்படுத்தி ரெக்கமெண்டாவது பண்ணு, எப்படியோ ஒன்று நீயும் காப்பாற்றிக்க என்னையும். ஏன் தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அந்த சிலுவையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவில்லை? முதல்ல புரியாத புதிர் தானா போய் தனக்கு நேரிட போது இன்னதுன்னு தெரிஞ்சியும் தானா போய் கைதானது. ரெண்டாவது புரியாத புதிர் என்ன? விசாரணையில் ஒரு வார்த்தையும் பேசாம அவங்க சொன்ன பொய் குற்றங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாம இருந்தது. மூன்றாவது தன் வல்லமையை பயன்படுத்தி சிலுவையிலே தப்பித்து கொள்ளாமல் இருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படி செய்தார் சொல்லுங்க? பிதாவின் சித்தம். ஓகே, பாருங்க, 3 பிரச்சனை மனுஷனுக்கு இருந்தது. எத்தனை பிரச்சனை? அந்த 3 பிரச்சனையை மாத்துறதுக்கு தான் இந்த 3லயும் அவர் மௌனமாக இருந்தார். வாசிங்க, ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் மாறிட்டாங்க. ரோமர் 4:25. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுதப்பட்டும் இருக்கிறார். நம்ம நீதிமான் ஆக்குவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாதான் சொல்லி உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்ன யோசனையில் இருக்கிறீங்க? மனுக்குலம் முழுசா நீங்களும் நானும் கூட தான் அதில் வரும். நம்மளுடைய பாவம் நம்ம மேல வந்துருச்சு. முன்னோர்கள் செய்த ஜன்ம பாவம், கர்ம பாவம், புரியுதுங்களா? ஆதாமனுடைய பாவமும் நமக்கு வந்துச்சு, நாம் செய்ததும் வந்துச்சு. இது மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. சாத்தானுடைய ஓல்டு இதுதான். என்னது? பாவம் மனுஷனை செய்ய வச்சுட்டு அவனை அடிமைப்படுத்து. எல்லாரும் சாத்தானுக்கு அடிமையாகி போயிட்டாங்க. அவன் காட்டின சிற்றின்பத்தில் விழுந்து போயிட்டாங்க. இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்காக இயேசு அந்த மரணத்துக்கு நேராக தான் கடந்து செல்லவும், தனக்கு நேரிட போறது இன்னதுன்னு தெரிஞ்சும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவ கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா மரணம். காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்காங்க ஜனங்க. ஏன்? மரிச்சா எங்கே தான் போகணும்? பாதாளம் போகணும். பாதாளம் நல்ல பஞ்சுமத்தையும் ஏசி ரூமா, ஒரு சொட்டு தண்ணி கூட. மரணனாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த மரண தண்டனையிலிருந்து நம்மளை மீட்க 2 தீமோத்தி 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும்
அழியாமையும் சுவிசேஷத்தினால நமக்கு ஜீவனையும் அவர் மரணத்தை பரிகரித்து மரணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கிட்டு நமக்கு ஜீவனையும் அழியாமையும் கொடுப்பதற்காக அவர் அப்படியாய் வாய் திறக்காதவராய் இருந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக மனுக்குலம் சாபத்தில், ஜனங்கள் சாபத்தில் சிக்கி இருந்தார்கள். வாசிங்க கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வரும்படி நம்மேல் இருந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சாபமான சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. மனுஷனுக்கு இந்த பிரச்சனை என்ன? பாவம், மரணம், சாபம். அல்லேலூயா. பாருங்க, இதுல இருந்து மீட்கிறதுக்கு ஒரே வழிதான் இருந்தது. என்ன வழினா, எபிரேயர் 9:22 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு ஏன் சிலுவையில பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றான், உன்னையும் காப்பாத்திக்கோ, நீர் தேவனுடைய குமாரன் தானே. இயேசு தேவனுடைய குமாரனா இல்லையா? சகலத்தும் படைத்த தேவனா இல்லையா? வல்லமுள்ள தேவனா இல்லையா? அப்புறம் ஏன் அவர் காப்பாத்தி, அவன் பக்கத்தில் கேட்டது கரெக்டு தானே, நீ தேவனுடைய குமாரனால காப்பாத்திக்கப்பா. ரோட்டில் போனவங்க சொன்னாங்களே, தலையை குலுக்கி நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா விசுவாசிக்க, கரெக்டு தானே? அவங்களுடைய பார்வையில் தேவனுடைய குமாரனை காப்பாற்றிக்க முடியுமா? முடியாதா? அப்புறம் ஏன் காப்பாற்றலைன்னா, இரத்தம் சிந்தி மறிக்காவிட்டால் முழு மனுக்குலத்துக்கு மீட்பு கிடைக்காது என்பதற்காக தன் கடைசி சொட்டு இரத்தம் சிலுவையில் சிந்தி மறித்தார். அல்லேலூயா. அவர் இயலாமையினால மறிக்கவில்லை, உனக்காக எனக்காக மறித்தார். அவர் தப்பித்துக் கொள்ள வழி இருந்தும் சக்தி இருந்தும் பலனில் இருந்தும் ஏன் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி மரித்தார் என்றால், ரத்தம் சிந்தினால்தான் நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கும் மரணத்திற்கும் பிசாசின் வல்லமைக்கும் தப்ப முடியும் என்பது அறிந்ததினாலே எனக்காக உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசு இப்படி தானா வழியா வந்து மாற்று வாய்க்கல, பல நழுவி பால் விழுந்த மாதிரி சாத்தானுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரே குஷியாயிடுச்சு. அப்புறம் இவர் நியாயஸ்தானத்தில் மௌனமா இருந்து இன்னும் குஷியாயிடுச்சு. சிலுவையில் இவர் இறங்கி வராம மரித்தது ரொம்ப குஷியாயிடுச்சு. இயேசுக்கு இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு கல்லறையில் வச்சு சீல் போட்டு இயேசுனுடைய கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். அப்படிதானே? வாசிங்க மத்தேயு 27:60. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையில் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அல்லேலூயா. இயேசு வெளியிலே வராதபடிக்கு ஒரு கல்லறையில் வச்சு பெரிய கல். அது மட்டும் இல்ல, ஒரு சீல். வாசிங்க மத்தேயு 27:66. அவர்கள் போய் கல்லுகளுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆமென். இயேசுனுடைய கதை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. என் கையில் இருந்தா இவங்களை மீட்க பார்க்கிற,
என் கையில் என்னவா நீ துரத்துற? 4000 பிசாசை இயேசு துரத்துனாரா? என்னுடைய ராஜ்யத்தை அழிக்க வந்த உன் கதை முடிஞ்சது, உன்னுடைய கதை முடிஞ்சதுன்னு பிசாசு அந்த கல்லறைக்கு சீல் போட்டு காவல் பண்ணி காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்லியிருந்தாரு, நான் 3ஆவது நாள் என்ன செய்வேன்? உயிரோடு எந்திரிப்பண்ணு. அதனால சீல் போட்டு வெளியே வராதபடிக்கு பிசாசு காத்து கொண்டிருந்தான். 3ஆவது நாள் பெண்கள் என்ன பண்றாங்க? மதலேன் மரியாள், இயேசுவின் தாய் அந்த கல்லறைக்கு போறாங்க. யூதர்களுடைய சடங்காச்சாரத்தின்படி நம்ம 3ஆவது நாள் பால் ஊத்துறாங்களே, நம்ம இந்து சாம்ராஜ்யத்து நம்ம ஆட்களுக்கு கூட 3ஆவது போய் கல்லறைக்கு போயிட்டு வந்துட்டு ஜபம் வைப்பாங்க இல்லையா? அதே போல் 3ஆவது நாள் போய் அந்த கல்லை நவுற்றிட்டு அந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் கெட்டு போகாது இருக்கிறதுக்கு நிறைய தைலங்களை பூசி வாசனை திரவங்களை வைத்துட்டு கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு கல்லை மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம யார்? நமக்கு கல்லை திறந்து கொடுப்பார்கள், நகட்டி கொடுப்பார்கள். கூடவே இருந்த சீசர்களை பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, போலீஸுக்காரன் வந்தால் நாம் ரொம்ப பயப்படுறோம் இல்லையா? ஏதாவது லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்பான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டுக்கு கேட்பான், நிறுத்துவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறோம். அதே பெண்கள் பாருங்க, பெண்கள் சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவனும் வந்து நிறுத்த மாட்டான், அவனும் என்ன பண்ண மாட்டான், நிறுத்த மாட்டான். அல்லேலூயா. இங்க 12 சீசர்கள் பயந்து போய் எங்க இருக்கிறாங்க? ரூமுக்குள்ள. இவங்க என்ன பண்றாங்க? வெடிய காலமே அங்க போயிடுறாங்க. அல்லேலூயா. பெண்களுக்கு ஆக்சுவலாக நம்மளோட கொஞ்சம் தைரியம் அதிகம் தான். அல்லேலூயா. அப்படி இல்லையாம தைரியமா பாருங்க. கல்யாணம் நீங்க போறீங்களா அவங்க வீட்டுக்கு? உங்க வீடு அது எப்படின்னு தெரியாது, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. தைரியமா வராங்கல்ல, ஒரு கை பார்த்துக்கலான்னு. அல்லேலூயா. விடிய காலம் பாருங்க, இருட்டு. அந்த இருட்டில் யார் போறது? முதல்ல இயேசு தாயும் போறாங்க. ஆமென். நமக்கு யார்? அந்த பாரு, அந்த கல்லை நவுற்றுறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, ஏன்னா பெரிய கல் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால என்ன பண்றாங்க? ஏதோ ஒன்று பார்க்கலாம், ஏதோ ஒன்று செய்வோம், யாராவது வர போறவங்களை வச்சு நவுட்டுவோம், ஏதாவது செய்யணும்னு போறாங்க. அங்க ஒரு காவலன் இருக்கிறான். தெய்வத்துடன் சொல்லுகிறான். மத்தேயு 28:5-6 வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி நீங்க வந்து அந்த கல்லறையை பாருங்கள், காலியா இருக்கிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, மரணம் அவரை முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. உயிர்த்தெழுந்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த, வெறுமனே உயிர்த்தெழல. வேதம் சொல்லுது, கொலோசியர் 2:15,
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி எவைகளின் மேல், எவைகளின் மேல், எதை உரிந்து கொண்டார், எதை பிடுங்கிக் கொண்டார்? பிசாசு மனிதர் மேல பாவத்தை அதிகாரம் கொடுத்திருந்தான். மரணத்தின் அதிகாரம், பாதாளத்தின் அதிகாரம் பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். பிசாசு கிட்ட இருந்த மனிதர்கள் மேல இருந்த எல்லா அதிகாரத்தை என்ன பண்ணாரு? உரிந்து கொண்டு அவன் நிர்வாண கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து அவன் மேல் வெற்றி கொண்டாரான். ஆமென். காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நமக்கு ஒரு பெருமூச்சு. இது எப்படின்னா, இந்த சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஏற்கனவே சொன்னா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான ஜீவராசிகள் இருந்தது. பறவைகள், மிருகங்கள் எல்லாம் இருந்தது. ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பெரிய காட்டில் பலவிதமான ஜீவராசிகள் இருந்தது. திடீரென்று அந்த தேசத்தில் ஒரு வறட்சி வர ஆரம்பிச்சு. மழை பெய்யறது அப்படியே கம்மியாகி வறட்சி வரும். அந்த காட்டில் இருந்த பறவைகள், மிருகத்துக்கெல்லாம் என்னன்னா, அந்த காட்டின் நடுவில் ஒரு குளம் இருந்தது. அதில் தான் எல்லா மிருக ஜீவனங்களும் அந்த தண்ணீர் குடிக்கும். இப்போ வறட்சி ஆக 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 அந்த குளத்துல தண்ணி கம்மியாயிட்டே வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதை குடிக்கலான்னு போனா அந்த குளத்துக்குள்ள ஒரு பெரிய ராட்சச முதல்ல. எந்த மிருகம் போனாலும் விழுங்கிடுது, எந்த பறவை போனாலும் விழுங்கிடுது. அப்ப இந்த பறவைகள் எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுச்சான். தேவனே, இந்த ராட்சச மோசல்ல ரொம்ப பெருசா இருக்கு. நாங்களெல்லாம் சின்னவங்க, நாங்களெல்லாம் பறவைகள் சொல்லிச்சோம். நாங்கள் பறவைகள் எவ்வளோ பெருசு இருக்கோம்? இவ்வளோ பெருசு இருக்கோமா? இவ்வளோ பெருசு இருக்கோம். நாங்கள் ரொம்ப சின்னவங்க. இந்த முதல்ல ராட்சசத்தனமாக இருக்கு. நாங்கள் கிட்ட போனால் விழுங்கிடுது. எத்தனையோ பேரை விழுங்கிடுச்சு. எங்களை பெரிய கூட்டம், நாங்கள் எல்லாம் விழுங்கிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எங்களையும் விழுங்க பார்க்குது. எங்களுக்கு தாகமாக இருக்கு, இந்த தண்ணி குடிக்கணும். நாங்கள் என்ன செய்யறது? எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், நானும் உங்களை போல ஒரு பறவையாக வந்து அந்த முதலையை நான் கொன்று உங்களுக்கு விடுதலை தரேன். எப்படி? உங்களை போல ஒரு பறவையாக நான் வந்து அந்த முதலையை கொன்று நான் விடுதலை தரேன். ஒரு பறவை போல கடவுள் அவதாரம் எடுத்து வந்தார். அவர் சொன்னார், நான் அந்த முதலைக்கிட்ட இருந்து நான் விடுதலை கொடுக்குறேன். நிறைய பறவைகள் இதை நம்பலை. நம்ம போலவே இருக்குது. அது இது நம்ம போல இருக்கு. நான் தான் கடவுள்னு சொல்லுது, முதல்கிட்ட இருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லுது. இதெல்லாம் பொய் சொல்லுது. இதெல்லாம் என்ன சொல்லுது? பொய் சொல்லுது. இயேசு சொன்ன, நான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று யாருன்னா நம்பினாங்களா? அநேகர் நம்பல. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. அதே போல தான் அந்த பறவையை, அநேக பறவைகள் நம்மள, நீயாவது எங்களை காப்பாற்றுறதாவது. அந்த முதல்ல எவ்வளோ பெருசாக இருக்கு தெரியுமா? உனக்கு சின்ன காலு, சின்ன ரெக்கை வச்சுட்டு, சின்ன வாய் வச்சுட்டு இருக்க. அந்த முதல்ல எவ்வளோ பெரிய 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 இதை விழுங்கிடுச்சு. எங்க அப்பா அம்மாவை கூட விழுங்கிடுச்சு. நீ ஏமாத்திரம், உன்னால முடியாது. அல்லேலூயா. ஒரு சில பறவைகள் இவர் வந்து கடவுள் அவதாரம்னு சொல்லுதே, காப்பாற்றினாலும் காப்பாற்றோன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்துச்சு. அது அப்படியே நிதானமா இந்த கடவுள்னு சொன்ன அந்த பறவை கிட்ட போகுது. எல்லா பறவையும் விழுங்குறதை போல தண்ணி குடிக்க இப்படி வரும்போது உள்ள இருந்து வந்து டபான்னு விழுங்கிடுச்சு. இப்படி டபான்னு விழுங்குற வாய்க்கில் இது வரைக்கும் சில பறவைகள் நம்பிருந்துச்சல்ல, இது காப்பாத்தினாலும் நம்மளை காப்பாற்றணும் நம்பிச்சா இல்லையா? அதுகளுக்கும் இப்போ நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்? இந்த பறவை யார் வாயிலுக்குள்ள இருக்கிறது? முதல்ல வாய்க்குள்ள போயிடுச்சு. இப்ப நம்மன ஒரு சில பறவை நம்பிச்சு, அதுக்கும் இப்போ என்ன போயிடுச்சு?
நம்மளை காப்பாத்துன்னு பார்த்தா இது உள்ளுக்குள்ள போச்சு. அவ்வளோதான், நம்ம காலமெல்லாம் இப்படியே சாக வேண்டியதான் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல அப்படி விழுங்கி தொண்டைக்கிட்ட போகும்போது அந்த பறவை சர்வ வல்லமுள்ள கடவுளாக அதை முதல்ல வாயை ரெண்டா கிழித்து போட்டுருச்சான். அப்ப எல்லா பறவைகளுக்கும் ஒரே கொண்டாட்டம். ஏன்? முதல்ல ரெண்டா கிழிக்கப்பட்டு. இப்ப முதல்ல என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. இது வரைக்கும் குருவியை போல இருந்த அந்த கடவுள் இப்ப சர்வ வல்லமையுள்ளவராய் நிற்கிறார். அப்ப நம்பாத குருவிகளை நம்ப ஆரம்பிச்சிச்சு, நம்பின குருவிகளுக்கு உசுறு வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். காலமெல்லாம் மரண பயம். எந்த மனுஷனாட்டு 99 வயசு தாத்தாவு கூட, தாத்தா நீ மரிக்க போற, டாக்டர் முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். சொல்லி பாருங்க தாத்தா என்ன சொல்றார்? பேராண்டி அந்த தோட்டத்தையாவது வித்து மெட்ராஸ்லயே பாண்டிச்சேரியில் எங்காவது கொண்டு போய் என்ன காப்பாத்தி இருப்பா, இல்லை எம்ஜிஆரை கூட்டின மாதிரி அமெரிக்காவுக்கு போயாவது என்னை காப்பாத்திரு. அல்லேலூயா. சாவறதுக்கு மனசு இல்லை. ஏன்? காலமெல்லாம் மரண பயம். ஆமென். அந்த குருவிகளை போல தான் பயந்திருந்தோம். அந்த முதலே போல பிசாசு ராட்சசத்தனமாக அநேகரை வேட்டையாடி கொண்டிருந்தான். நம் ஆண்டவர் நம்மை போல ஒருவராய் பூமியில வந்தார். கரங்களை தட்டி, உன்னை போல என்னை போல, என்னையும் உன்னையும் வேட்டையாடுகிறதை போல பிசாசு வேட்டையாடி சிலுவையிலே அவமானப்படுத்தி மரித்தான். நீயா இவர்களை மீட்க போறன்னு அவர் மௌனமாய் மரணத்தை ஏற்றார். அந்த குருவி தொண்டைக்குள்ள போனதை போல மரித்து இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள்ள போனார். எங்க போனார்? மரித்து பாதாளத்துக்கு போனார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. சாத்தான் ஒரே கொண்டாட்டம். இவர்களை மீட்க வந்தவனை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒளிச்சு கட்டிட்டேன். 3ஆவது நாள் சர்வ வல்லமுள்ள தேவனாய் பாதாளத்தின் திறவுகளையும் மரணத்தின் திறவுகளை உடையவராய் சத்ரு சகல வல்லமைகளை உரிந்து கொண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. கரங்களை தட்டி, தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிரோடு இருந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே வல்லவரேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. சரி, இயேசு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். எதன் மீது எல்லாம்? பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, பாதாளத்தின் மீது, மரணத்தின் மீது. பிசாசின் மிகப்பெரிய வெற்றியை யார் அடைஞ்சது? இதுவரைக்கும் யாராலையும் வெற்றி பெறல முடியல. அப்படிதானே? இயேசு வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதுனால உங்களுக்கும் எனக்கும் உண்டான நன்மை என்ன? என்ன சொல்லுங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதான்.
ஒருவன் கூட நீதிமான எல்லாம் பாவி என்று இருந்தாங்க இல்லையா? ஒருவன் மரிச்சு பரலோகத்துக்கு போனானா, அந்த நியாயஸ்தானம் இருந்துச்சான். அந்த மரிச்சு உயிர் தெழுந்து போறான், பிதாவாகிய தேவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான், இந்த பக்கத்தில் தேவதூதன் நிற்கிறான். இவனுக்கு ஒரு கூண்டு இருந்துச்சு, அந்த கூண்டில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க. விசாரணை தொடங்குதுன்னாரு. தேவதூதன் சொன்னா, ஐயா இவன் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டான், அபிஷேகம் பெற்றான், ஊழியம் செஞ்சான், இதெல்லாம் பண்ணான் அப்படி. பிசாசு சொல்லிச்சான், அதெல்லாம் இருக்கட்டும், என்னாண்டு அதை விட பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை விட பெரிய, இவன் 6 வயசுல இது பண்ணான், 8 வயசுல அது பண்ணான், 10 வயசுல இது பண்ணான், 16 வயசுல இது பண்ணான். பெரிய லிஸ்ட் வாசிச்சானா. அது வாசித்து கேட்டால் பரலோகத்திலிருந்து எல்லாரும் நினைச்சாங்களாம், இவனுக்கு கடவுள் எப்படி என்னதான் கொடுக்க போறாரு? மரண தண்டனை. இவனுக்கு அக்னி தான், எது தான் கொடுக்க, நரக தண்டனை தான் கொடுக்க போறாரு. அந்த விசாரணை கவனித்து கொண்டிருந்தவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இவன் எல்லாம் சொல்லி முடிச்சது திருப்பின தேவதூதன் சொன்னானா, ஐயா அவரு கொடுத்தாரல்ல லிஸ்ட்டு, அது நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க அப்படின்னு. அப்போ சாத்தான்கிட்ட சொன்னான், அந்த லிஸ்ட்டை கொண்டா அப்படின்னு. தேவதூதன் தன்னுடைய கையில் இருந்த பாக்கெட்டில் வச்சிருந்த அந்த ரெட்டு இங்கு, இந்த இங்கு பாட்டில் இருக்குமில்ல, மூடியை கலைச்சி அது மேலே ஊற்றிட்டாரான். சாத்தான் பதறான். ஏன்? அது ஊத்துனது எல்லாம் அலைஞ்சு போச்சு. இப்போ அந்த தூதன் சொன்னான, இப்போ அந்த சாத்தானை வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு. ஐயா ஒன்றுமே இல்லை, எல்லாம் சிவப்பா தெரியுது. நீ சொன்ன மாதிரி அவர் எல்லா தப்பும் செஞ்சது உண்மைதான். ஆனால் அவர் இயேசுவை அவர் சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்ட போது இயேசுவின் ரத்தம் அவர் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரித்தது. அல்லேலூயா. அவர் ஒரு புது மனிதனாக மாற்றிற்று. இந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆக்கினி தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார். சாத்தான் மௌனம் ஆயிட்டான், பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்ல. விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு உள்ளாயிற்று. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கு. இப்ப சொல்றாரு பிதா, தீர்ப்பு சொல்றாரு, நான் வாக்கு பண்ணியிருந்தேன், இயேசு விசுவாசிகளுக்கு என்ன இல்லை, ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால், ரத்தம்னால் பாவம் மன்னிக்கப்பட்டதனால் இவருக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஐயா நாம் நிறைய குற்றம் செய்தோம், பாவம் செய்தோம், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தத்தை நாம் விசுவாசித்ததுனால, அவர் ரத்தம் என் சகல பாவங்களை போக்கும், எனக்காக இயேசு சிலுவையில் பலியானார், ரத்தம் செய்தார், பாவத்துக்கான பரிகாரம் செய்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்ம எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, சொல்லுங்க, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரண்டாவதாக நித்திய ஜீவன். இரண்டாவது கிடைச்ச பலன் என்ன? வாசிங்க, யோவான் 11:25. இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென்.
இந்த கனியை சாப்பிடுற நாள்ல நீ சாகவே. ஆத்தும மரணம் வந்தது, சரீர மரணம் வந்தது. ஐயா, இயேசு சிலுவையில மரித்து உயிர் தெழுந்ததுனால, அவர் மரணத்தை ஜெயித்து விட்டதுனால நமக்கு மரணம் இல்லை. கனியை சாப்பிடாததுக்கு முன்னாடி ஆதாம் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் சொல்லுங்க? கனியை சாப்பிட்ட பின்னாடி எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான்? 930. கணக்கு தெரியுது. அப்படின்னா ஸ்லோ பாய்ஸ்னா என்ன பண்ணியிருக்க அவனை? சினிமாவில் காட்டுவாங்களே, நான் வில்லன் என்ன பண்ணிவிடுவான், ஹீரோவுக்கு ஸ்லோ பாய்ஸ்னு வச்சுருவான். திடீர்னு சாப்பிட மாட்டான், என்ன சாக மாட்டான். எப்படி சாவான்? ஸ்லோவாக சாவும். அதே போல் சாத்தான் ஸ்லோ பாய்ஸ்னு வச்சான், மரணம். தினம் தினம் மரணம். 930 வருஷம் மரித்து போனான்னு வச்சுக்கோங்க. ஆத்மாவில் அப்பயே மரணம், சரீரத்தில். ஓகே, கனியை சாப்பிடுவதற்கு முன்னாடி, இவன் பாவம் செய்வதற்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான்? கேளுங்க பக்கத்தில், எத்தனை ஆண்டு உயிரோடு இருந்தான்? 100 ஆண்டு, 1000 ஆண்டு, 1,00,000 ஆண்டு, 1 கோடி ஆண்டு? எத்தனை கோடி ஆண்டு இருந்தான்னு தெரியாது. மரணம் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது எது? அந்த பாவம். அதே போலதான் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து விட்டதனால மீண்டும் நமக்கு மரணமில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு மரித்தாலும் பிழைப்பான். பாவத்துக்கு மரித்து இருந்தாலும் என்னை விசுவாசிக்கும் போது பாவத்துக்கான பரிகாரம் நான் செய்து விட்டதுனால அவன் முடிவில்லாத வாழ்வை பெறுவான். ஐயா, உன் ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் சொல்லு. ஐயா, நீ இயேசுவை விசுவாசித்ததுனால உன் ஆத்துமா பிழைத்து கொண்டது. கோடி 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 வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். அவ சரீரம், மனிதனே நீ மண்ணிலிருந்து மண்ணுக்கு திரும்புவாய். ஆனா ஒரு விதை விதைக்கப்படுகிறது, ஆனாலும் ஒரு புதிய மேனியோடு அது என்ன பண்ணுது? முளைத்து வருகிறது. அதே போல அழிவுள்ளதா இந்த சரீரம் விதைக்கப்பட்டாலும் கூட இயேசு வரும்போது புதிய மேனியோடு அவர் இருக்கிற வண்ணமா நாம் உயிரோடு எழும்புவோம். எப்படி? மரணத்துக்கு அதிகாரி மட்டுமில்லை, பாதாளத்தின் அதிகாரி அவர் ஜெயித்து விட்டதனால என்னையும் உன்னையும் பாதாளம் கட்டி போட முடியாது, மரணம் கட்டி போட முடியாது. இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் உயிர் தெழுவோம். அவர் எப்படி இருக்கிறார்? முடிவில்லாத வாழ்வை உடையவராய் இருக்கிறார். ஆமென். கடவுள்னா என்ன? எல்லாத்தையும் கடந்தவர். அவரை கட்டுப்படுத்த ஏதாலையும் நாமும் அவரை போல மரணமில்லாத வாழ்வு. ஆத்துமாவில் மட்டும் இல்லை, இப்போ எதுலேயும் வாழ்வு, சரீரத்தில். இயேசு வரும்போது உன் ஆத்துமா மரணமில்லாதகிற ஆத்துமா, நான் மரித்து போன சரீரம்